கிடைக்கும் தெரியுமா? நீ இப்பலாம் வெளியே வட மாட்டக்க, யாரு கூடயும் பாச மாட்டக்க, உம்முன்னு இருக்க. எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா ஆயிட்டு தெரியுமா? அப்போ வந்து பார்த்தேன் நீ தூங்கிட்டு இருந்த. அதுக்கப்புறம் வந்து பார்த்தேன் நீ முழிக்கவே இல்லை. மணி இப்போ என்ன தெரியுமா? 11 மணி ஆயிட்டு. நீ இன்னும் படுத்தே கிடக்குற. எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதான் சரி படுத்திருப்பமேன்னு படுத்திருந்தேன். ஆமா, உங்க அம்மா எங்க? அவ இன்னும் வரவே இல்லையே. அதான் ஆச்சி வீட்டுக்கு போனாலா, காலையில இன்னும் வரல தெரியுமா? அப்ப ஏன் அஸ்வின் செல்லம் ஒன்னும் சாப்பிடலையா? அது அப்போ பிஸ்கட் சாப்பிட்டேன். அப்புறம் சரி அனிதாம்மா எந்திரிச்சு ஏதாவது தருவா, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்னு இருந்தேன். அனிதாம்மாவும் சாப்பிடல, அனிதாம்மா வரவே இல்லை. சரி, அப்பா எங்க? அப்பா காலையில அம்மாவை கொண்டு ஆட்சிக்குள்ள விட்டுட்டு வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு போயிட்டுல. சரி, அண்ணன் எங்க? அண்ணன் பொடி 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 பொடின்னு படிச்சுட்டே இருக்கான் தெரியுமா? சரி சரி இரு, அம்மா உனக்கு ஏதாவது செஞ்சு தரேன், சரியா? அனிதாம்மா, நீ கவலையா இருக்கியா? உனக்கு ஹாப்பியா இல்லையா? தங்கச்சி பாப்பா நம்ம வீட்டுக்கு வருதுன்னு உனக்கு ஹாப்பியா இல்லையா? உனக்கு வருத்தமா இருக்கா? அடப்பாவி, அனிதாம்மாவை பார்த்தா அப்படியா தெரியுது? அனிதாம்மாக்கு அப்படி எப்படி வருத்தமா இருக்கும்? அனிதாம்மாக்கு தங்கச்சி பாப்பா வேணும்ல. அனிதாம்மா தங்கச்சி பாப்பா எப்ப பிறக்கும்னு இருக்கேன். அப்போ அனிதாம்மா தூக்கிட்டு போய் தங்கச்சி பாப்பாவை நல்லா வளர்ப்பல்ல. அம்மா எதுக்கு வருத்தப்படணும்? நீ தான் சூப்பர் அனிதாம்மா. ஆனா அப்பா ஏதோ ஆயிஷ் அம்மாட்ட பேசிட்டு இருந்துச்சா, அப்பா சொல்லுச்சு அனிதாக்கு வருத்தமா இருக்குமோ அப்படின்னு கேட்டுச்சு தெரியுமா? அவர் கிடக்குறாரு, அவர் புத்தியில அப்படித்தானே நினைக்க தோணும், வேற என்ன நினைக்க தோணும்? என்னமோ நான் பொறாமையில தங்கச்சி பாப்பா வேண்டான்னு சொல்ற மாதிரிலாம் அவர் நினைச்சிட்டு இருக்காரு. என்கிட்ட சொல்லலையே, என்னன்னு கேட்டேன். இதுல என்ன இருக்கு? ஒரு வீட்டுல இருக்கிறோம், என்கிட்ட சொல்லிருக்கணுமா வேண்டாமா? உங்க அம்மா கறி என்கிட்ட சொல்லல, அதான் எனக்கு ஒரு வருத்தம், வேற ஒண்ணும் கிடையாது. சூப்பர் அனிதாம்மா. அது யாருக்கு இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். அம்மா பண்ணது தப்பு. சாடி அனிதாம்மா, அம்மாக்காக நான் உங்ககிட்ட சாடி சொல்றேன், சரியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் பேசாம இருந்தாதான் உங்க அம்மாவை அப்பா நல்லா பாத்துக்குவாரு. அப்படியே இருக்கட்டும், அதுதான் நல்லது. ஐயோ அனிதாம்மா, நீ எனக்கு மேல எடுப்ப போல இருக்க. ஐயோ, உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயம் கத்துக்க வேண்டியதா இருக்கு. சூப்பர் அனிதாம்மா. சரி சரி இரு, அம்மா உனக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன், சரியா? சரி அனிதாம்மா. ஏன் எல்லாரும் இப்படி இருக்காங்க? ச்சே, யாரையுமே புரிஞ்சுக்க முடியல. அனிதாம்மா, அப்பா, அம்மா எல்லாரும் எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம். இப்போ அனிதாம்மாவோட பக்கம், அம்மாவோட பக்கம், அப்பாவோட பக்கம்னு இருக்கிறாங்க. நல்லாவே இல்ல. எல்லாரையும் ஒன்னா பேசி சேர்த்து வைக்கணும். என்ன தம்பி, நீ எங்கேயா இருக்க? உன்னை நான் எங்கடா தேடணும் தெரியுமா? அப்படி எங்க போய் தேடிட்டாரு? என்ன மைசூருக்கு போய் தேடினேராக்கும்? யாமல இப்படி எல்லாம் பேசுற? நான் எங்க தேடினேன்? அப்புறம் உன் கீழ உள்ள ரூம்ல தேடினேன், அப்புறம் ஐசம்மா ரூம்ல தேடினேன், அப்புறம் பாத்ரூம்ல தேடினேன், அப்புறம் பால்கனில தேடினேன். எல்லா இடத்தையும் தேடிட்டு வரேன் தெரியுமா? நீ என்னன்னா மைசூர்ல போய் தேடினியான்னு கேக்குற? இல்ல, இந்த வீட்டுக்குள்ள தானே தேடி இருக்க. என்னமோ எங்கேயோ போய் தேடினேன்னு சொன்னியே, அதனால கேட்டேன். சரி சரி, கோவப்படாத. என்ன
ஏட்டி இதெல்லாம் ஒரு விஷயம்னு அதுக்காக ஏண்டி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க? மாசமா இருக்கனா நல்ல விஷயம் தானே. ஏய், அதுக்காக யாராவது மூஞ்ச தூக்கிட்டு இருப்பாங்களா? நீ வேற சும்மா இருமா. நானே அனிதா என்ன தப்பா நினைச்சிட்டாளேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. அவ என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல தெரியுமா? 2 நாளா ரூமை விட்டு வெளியே வரல. நான் போய் பாக்குற நேரம்லாம் படுத்தே தான் கிடக்குறா. அவளுக்கு ஏதோ சங்கடமா இருந்திருக்கு. நான் அவகிட்ட சொல்ல அதுதான் எல்லாத்துக்கும் காரணம். ஹேட்டி, குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்குற வரம். இதுக்காக எவனாவது வீஞ்சுவானா? அவ அதுக்காகலாம் கோவப்பட்டிருக்க மாட்டா. அவகிட்ட சொல்லலையேன்னு வருத்தப்பட்டிருப்பா. அதெல்லாம் பெருசுப்படுத்தாத. தன்னால வந்து பேசுவா. ஏய், 1000 தான் இருந்தாலும் புருஷங்கிட்ட தானே முதல்ல சொல்லுவாவோ. இதுல என்ன இருக்கு? நீ என்ன வேணாலும் சொல்லுமா. அவ தப்பா தான் எடுத்துக்கிட்டா. அவ என் முகத்தையே ஏத்து பார்க்கலன்னா பாத்துக்கோ. அன்னைக்கு கூட முந்தா நாள் அவ அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவ பெசாட்டி வந்து படுத்துக்கிட்டா. யாருக்கிட்டையும் எதுவும் பேசல. அத்தாங்கிட்டையும் முகம் கொடுத்தே பேச மாட்டேக்கா தெரியுமா? நான் வேணும்னா வந்து அவகிட்ட பேசட்டா? ஐயோ அம்மா, அதெல்லாம் வேண்டாம். நீ வந்து பேசினா எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னேன்னு இன்னும் கோவிச்சுக்குவா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதான் அஸ்வினை விட்டுட்டு நான் இங்கே வந்தேன். உங்ககிட்ட செத்த நேரம் பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசலைன்னா மனசு ரொம்ப சங்கடமாக இருக்குமா? என்னடி செய்கிறது? அப்படித்தான் இருக்கும். ஆனால் கடவுளா பார்த்து உனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துருக்கான். நீ இந்த நேரத்தில் சந்தோஷமா இருக்கணும். இப்படி வீஞ்சிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? நான் ஒன்றும் வீஞ்சலை. உன்னையும் அண்ணியையும் பார்த்துட்டு போவோன்னு வந்தேன். அண்ணி எங்கம்மா? அவ வர நேரம்தான். மூத்தவா உள்ளதான் இருந்தா. கூப்பிடுறேன். ஏடி, ஏய், உன் நாத்தனார் வந்திருக்கா பாரு. இங்க வா. அடி அத்தே, ஐசு, எப்போ வந்த? மருமக பிள்ளைய கூட்டிட்டு வரலையா? எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு என்ன அண்ணி, நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏய், எனக்கு என்ன, நல்லா தான் இருக்கேன். என்ன உன் முகத்துல ஈ ஆடல? சிரிப்பவே காணும். அடியே, அவ மாசமா இருக்காளாம். அதான் அந்த அனிதா கோவச்சுக்கிட்டானே வீஞ்சிக்கிட்டு இருக்கா. ஐசு, கேட்கவே சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள் ஐசு. எதுக்கு அனிதா எதுக்கு கோவச்சுக்க போறா? ஏய், அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது. நீயா தேவையில்லாம குழப்பிக்காத. என் மவனுக்கு பொண்ணு பெத்து கொடுக்க போற, பின்ன என்னத்துக்கு வீஞ்சிக்கிட்டு இருக்க? ஆமாட்டி, உன் மவன் அரிசி முட்டைக்கு தான் பொண்ணு கொடுக்க போறாளாக்கும். ஏய், என்ன இப்பவே பிளான போட்டுட்டியா? போங்கத்த, நீங்க தானே அவனை ஊட்டி ஊட்டி வளர்த்து இப்படி ஆக்கி வச்சிருக்கியே. அவனுக்கு என்ன மைனி, குணத்துல தங்கம். என் அண்ணன் மாதிரியே அப்படியே இருக்கிறான். சின்ன பிள்ளைங்க குண்டாகிறதுலாம் அது இயல்பு தானே. அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிரும். உங்க அம்மா கிட்ட சொல்லு, நானா சொன்னேன். ஐசு, எப்படி இருக்க ஐசு? எப்போ வந்த? இப்பதான் அண்ணி வந்தேன். நீங்க எப்படி இருக்கீங்க? பாப்பா வங்க. அவரு ஸ்கூல்ல இருந்து கூப்பிட போயிருக்காரு. நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன். என்னமோ தெரியல, தலைவலியா இருந்துச்சு. சரி, அம்மா வேற கால் பண்ணிருந்துச்சா, சரி சீக்கிரமே வீட்டுக்கு போவோம், அம்மா வரேன்னு சொல்லிருந்துச்சுன்னு வந்துட்டேன். உனக்கு விஷயம் தெரியுமா? ஐசு உண்டா இருக்கலாம். அப்படி போடு. சூப்பர் ஐசு. என்ன சொல்லவே இல்ல? போங்க அண்ணி, நீங்க வேற. என்ன ஐசு, நல்ல விஷயம் சொல்லியிருக்க. தம்பி வரலையா? வரட்டும். இன்னைக்கு ட்ரீட் கேக்குறேனா இல்லையான்னு பாரு. ஏட்டி, அவட்ட நல்ல எடுத்து சொல்லு. வீஞ்சிக்கிட்டு உட்காந்துருக்கா. அனிதா பாவம், அனிதா முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறா, அப்படி இப்படின்னு. என்ன ஐசு, அவளுக்கு எதுவும் பிரச்சனையா? நீ உண்டா இருக்கிறத அவளுக்கு தெரியுமா? ஐயோ அண்ணி, பிரச்சனையே அங்கதான். நான் அத்தானை கூட்டிட்டு போய் சொன்னேன். அனிதா கிட்ட எப்படி சொல்றதுன்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால அத்தாங்கிட்ட சொல்லிட்டு அவகிட்ட சொல்லலான்னு இருந்தேன். அதுக்குள்ளேயும் அவகிட்ட யாரோ சொல்லியிருக்காங்க. அவ அதை தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட சொல்லாம அத்தானை கூட்டிட்டு போய் சொல்லியிருக்கிய அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி சொல்லிட்டா. என்கிட்ட பேசவே இல்லை அண்ணி. நானும் 2 நாள் அவகிட்ட பேசணும்னு போறேன். அவ தனியாவே படுத்துக்கிறா, ரூம்ப சாத்திக்கிறா. யாருக்கிட்டையும் பேசவே இல்லை அண்ணி. அதான் சங்கடமா இருக்கு. ஐயோ விடு ஐசு, அவளா நார்மல் ஆயிருவா. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவ நல்ல பொண்ணு, உன்னை ரொம்ப அதிகமா புரிஞ்சுக்கிட்டவா. கண்டிப்பா அவ உன்கிட்ட வந்து பேசுவா. நீ வருத்தப்படாத. உங்க 2 பேருக்குள்ளயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணுங்கிற எண்ணம் இருக்கு. கண்டிப்பா 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. நீ குழந்தை உண்டானதுல அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கும். ஆமா அண்ணி, அனிதாவை நான் தப்பா சொல்லவே இல்லை. ஆனா அவ என்கிட்ட பேசாம இருக்கிறது எனக்கு என்னமோ சங்கடமா இருக்கு. அதான் அஸ்வின் அங்க விட்டுட்டு நான் இங்க கிளம்பி வந்துட்டேன். அஸ்வின் இருந்தா போதும், அவளுக்கு அவ சரியாயிருவா. ஓம் அவன் தானே குடஞ்சி பேசி அவளை ஒரு வழி ஆக்கிருவான். என் பொண்ணு பெரியவளா இருந்தாலும் பரவாயில்ல, அஸ்வினுக்கு தான் கெட்டி கொடுக்க போறேன் பாரு. இது நல்லா இருக்கே. என் மாப்பிள்ளைக்காக நான் பொண்ணு பெத்து கொடுக்க மாட்டேனா என்ன? அப்படி சொல்லிட்டி.
நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாது. ஓமாவளையும் அவமாவளையும் சேர்த்து அஸ்வினு தலையில கட்டிடுவோம். ஏம்மா, தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்காத. அவனை பத்தி உனக்கு தெரியாது. இப்பவே அவனை சுத்தி நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்கு. அவன் பேசாட்டி அவனுக்கு பிடிச்ச மாதிரி யாரையாவது கட்டிட்டு வந்து நிக்க போறான். என் பேரன் என்ன செஞ்சாலும் சரியா தான் செய்வான். அதெல்லாம் கிடையாது. அஸ்வினுக்கு ஏன் மவதான். அப்படி போடு. சரி சரி, கை கால் முகம் கழுவிட்டு வா. 2 பேருக்கும் காஃபி போட்டு. ஏன் அஸ்வினுக்கு தங்கச்சி பாப்பா வேற பிறக்க போகுது. நான் போய் கேசரி செஞ்சு எடுத்துட்டு வரேன். ஐயோ அண்ணி, அதெல்லாம் எதுக்கு? நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா ஒரு டப்பால போட்டு கொடுங்க. அனிதாக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாட்டி, அவளை எதுலையும் விட்டு கொடுத்துறாத. ஐயோ அம்மா, நான் வேற அனிதா வேறவா? அப்படிலாம் எதுவும் இல்லை. உனக்கு நான் எப்படி மகளோ அவளும் உனக்கு மவ தானே. அது என்னமோ உண்மைதான். நானும் அவளை என்னைக்காவது விட்டு கொடுத்துருக்கேனா? அவளுக்கு தான் அப்பப்ப நம்ம எல்லார் மேலேயும் கோவம் வந்துடுது. இப்ப உன்கிட்ட வீஞ்சிக்கிட்டு இருக்கா. என்ன செய்ய சொல்ற? ஐயோ அத்தை, அதெல்லாம் சரியாயிரும். சும்மா தேவையில்லாம எல்லாரும் மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. ஐசு, கிளம்புவோமா? என்ன அதுக்குள்ளேயும் கிளம்புறீங்க? இப்பதான் அக்கா கேசரி செய்ய போறாங்க. இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஏங்க, ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு போவோங்க. சரி ஐசு. வாங்க மாப்பிள்ள, வந்து உட்காருங்க. இருக்கட்டும் த. என்ன உங்களுக்கு வேலையெல்லாம் எப்படி போகுது? மச்சான் எங்க இன்னும் வரலையா? அவரு ஸ்கூல்ல இருந்து பொண்ணை கூப்பிட போயிருக்காரு. வேலையெல்லாம் போகுது. என்ன நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பசங்களாம் எப்படி இருக்காங்க? எங்களுக்கு என்ன, எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க தான் வீட்டு பக்கமே வர மாட்டேங்க. லீவ் விட்டதும் வீட்டுக்கு வாங்க. வரணும்னு தான் நினைக்கிறேன். எங்க இங்க ஒரு நாள் லீவ் விட்டாலும் அம்மா கூப்பிடுது. அதனால அங்க போயிடுறோம். ஆமா, அதுவும் சரிதான். அவங்கள போய் பார்க்கணும்ல. சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரிங்க. ஏங்க, அனிதா சரியா இருப்பாளா? அதெல்லாம் சரியா இருப்பா. நீ சும்மா தேவையில்லாம குழப்பிக்கிட்டே இருக்காத. எல்லாம் சரியாயிருவா. இந்த நேரத்துல நீ சந்தோஷமா இருக்கணும். அதை மட்டும் பாரு. ஏங்க, அனிதாக்கு ஃபோன் பண்ண சொன்னேனே, ஃபோன் பண்ணி பேசுனீங்களா? நான் ஃபோன் பண்ணினேன், அவ எடுக்கவே இல்லை. என்ன செய்ய சொல்ற? ஏங்க, அப்போ அவ இன்னும் கோவமா தானே இருக்கா? இங்க பாரு ஐசு, தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்காத. எல்லாம் சரியாயிரும். அவ கோபத்துக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன விஷயத்துக்காக அதை பெருசுபடுத்திக்கிட்டு வீஞ்சிக்கிட்டு இருக்கா. நானும் நைட்டு போய் பேசினேன், எந்திரிச்சு போயிட்டா. என்ன செய்ய சொல்ற? நான் உங்களை ஒன்றும் செய்ய சொல்லல, போதுமா? சரி விடு. அம்மாக்கு தெரிஞ்சா வருத்தப்பட போறாங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. ஆமா, ஆனா உனா என் வாயை அடைச்சிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் சங்கீதா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? டுடே எபிசோட் சூப்பர் அக்கா. அனிதா அக்கா கோவப்படாதீங்க ப்ளீஸ் அக்கா. ஐஸ்வர்யா அக்கா உங்களை கேட்டா சொல்லாத தப்பு தானே, ஒன் டைம் விட்டுருங்க. ஐஸ்வர்யா அக்கா பாவம். அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் சூப்பரா பேசுறீங்க. அஸ்வின் செல்லம் சூப்பரா சாங் போடுறாங்க. அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் ஐ லவ் யூ சோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா அரவிந்த் மாமா அனிதா அக்கா ஐஸ்வர்யா அக்கா ஐ லவ் யூ சோ மச் போத் ஆஃப் யூ. ஹாய் ஐஸ்வர்யா அம்மா அனிதா அம்மா எப்படி இருக்கீங்க? அப்பா அருண் தம்பி அஸ்வின் தம்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மை ஃபேமிலி ஐ லவ் யூ சோ மச் போத் ஆஃப் யூ. எல்லாருடைய ட்ரெஸ்ஸும் சூப்பர். இங்க எல்லாரும் ஃபைன். அரவிந்த் மாமா ஹாய். பட்டு தங்கம் செல்லக்குட்டி அருண் செல்லம் அஸ்வின் செல்லம் ஐ லவ் யூ சோ மச் போத் ஆஃப் யூ. உமா உமா பாய் பிரகாஷ் அப்பா. எஸ்டர்டே ரொம்ப 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 மிஸ் பண்ணேன். மை அரவிந்த் மாமா அனிதா அக்கா ஐஸ்வர்யா அக்கா அருண் செல்லம் அஸ்வின் செல்லம். என்ன செய்ய, ஊருக்கு வர்ற பிஸியில இருக்கிறோம். அது போக ஐஸுக்கு வேற உடம்பு சரியில்லை, அதான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வர லேட் ஆயிடுச்சு. சாரி செல்லம், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பவும் தொண்டை வலியோட தான் கமெண்ட் பண்றேன். சாரி, தப்பா நினைச்சுக்காதீங்க, கிளைமேட் ஒத்து போகல. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. சாரி அக்கா, வீடியோ கண்டினியூவா போட முடியல, அதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கோம். இன்னைக்கு அந்த சேனல்ல போடல. அது போக ஒரே தொண்டை வலி, இங்கே கிளைமேட் வேற சரியில்லையா, எல்லாருக்கும் ஃபீவர் விட்டு விட்டு வருது, அதனால தான் சாரி அக்கா. ஹாய் சங்கீதாக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் சூர்யா செல்லம், எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாம்மா? ஹாய் பிரகாஷ் அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much மா. ஹாய் பிரகாஷ் அப்பா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் சூர்யா அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சா? ஐ லவ் யூ so much அண்ணா. ஹாய் சங்கீதம்மா, எப்படி இருக்கீங்க?
ஹாய் மகேஸ்வரி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஹாய் அருண்செல்லாம் அஸ்வின் அஸ்வினை பார்க்கும்போது என்னுடைய பேரன் தனிகை மாறன் ஞாபகம் தான் வருது. அனிதா கவலைப்படாதீங்க, ஐஸ்வர்யாவை நல்லா பார்த்துக்கோங்க, உங்க அம்மா பேச்சை கேட்காதீங்க. ஐஸ்வர்யாவுக்கு பிறக்கிற பாப்பா உங்க பாப்பா தானே, அதனால சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி நிறைய ஹார்ட் கொடுத்தீங்க. தேங்க்யூ சோ மச் அக்கா. ஹாய் மகேஸ்வரி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? தனிகை மாறனும் இப்படிதான் இருப்பாடா. சூப்பர் அக்கா. குழந்தைங்க நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எந்த கவலையும் இல்லாமல் ஹாப்பியாக இருக்குது. ஐ லவ் யூ ஸோ மச். ஐஸ்வர்யாவுக்கு பிறக்கிற பாப்பாவும் என்னுடைய பாப்பா தான். ஐ லவ் யூ, தேங்க்யூ. என்ன மகேஸ்வரி அக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தனிகை மாறன் எப்படி இருக்கான் நல்லா இருக்கானா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். தனியே மாடனும் அஸ்வின் மாதிரி துரு துருன்னு இருப்பானா? சூப்பர் ஆச்சி, ஐ லவ் யூ so much. ஹாய் மகேஸ்வரி ஆச்சி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much ஆச்சி. ஹாய் கிறிஸ்டினா எப்படி இருக்க நல்லா இருக்கியம்மா? அனிதா இஸ் a குட் ஹார்ட்டட் உமன். அஸ்வின் இஸ் a talkative and jovial boy. நைஸ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணிருக்க. தேங்க்யூ சோ மச்மா. ஹாய் கிருஷ்ணாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் கிறிஸ்டினாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? அஸ்வின் அப்படிதான் ஜோவியலா பேசுறான், துரு துரு துருன்னு ஓடுவான். ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் கிறிஸ்டினா ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much ஆண்டி. ஹாய் ஹஜிகா எப்படி இருக்க நல்லா இருக்கியம்மா? அஸ்வின் அருண் செல்லக்குட்டி பட்டுக்குட்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? என் புஜுக்குட்டி அனிதாக்கா கோவப்படாதீங்க. ஐஸ்வர்யாக்கா மாசமா இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த மாசம் அனிதாக்காவும் மாசமாயிடலாம். மாமா என்ன வேலை பார்த்து போட்டீங்க? மாமா இப்ப ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க போல. அனிதாக்கா ரொம்ப பிடிச்சி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இதாக்காவே உங்க அனைவருக்கும் என்னோட ஹாய் ஹாய் ஹாய். அனைவரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எங்க வீட்டுல மட்டன், உங்க வீட்டுல ஐஸ்வர்யாக்கா. அதை முதல்ல சொல்லலாம்ல, அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டீங்க. அக்கா ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருங்க, அதுவே போதும். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அனிதாக்கா ரொம்ப நல்லவங்க. உங்க அனைவருக்கும் ஐ லவ் யூ சோ மச். உமா உமா உங்க வீட்டுல மட்டன் குழம்பா, எங்க வீட்டுல இன்னைக்கு ஃபிஷ் பிரியாணி. ஹாய் ஹஜிகாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. சாப்பிட்டீங்களா? ஹாய் ஹஜிகாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. ஹாய் ஹஜிகாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ புஜுகுட்டி பட்டுக்குட்டி. தேங்க் யூ so much அம்மா. ஹாய் ஹஜிகாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் மாசிலா எப்படி இருக்க நல்லா இருக்கியம்மா? அச்சோ என்னோட மயில்குட்டி ரயில்குட்டி புச்சுக்குட்டி ஃபீவர் வந்துருச்சா? அச்சோ டேப்லெட் எடுத்தீங்களா? இப்ப எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நல்லா இருக்கீங்களா? நல்லபடியா இருங்க, உடம்பு பார்த்துக்கோங்க, பத்திரமா இருங்க, சேஃப்டியா இருங்க. தங்கங்களா பட்டுங்களா செல்லம் அருண் அஸ்வின் ஐ லவ் யூ. ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்ப சரியாயிடுச்சா? இப்ப பரவாயில்லம்மா. நீ எப்படிமா இருக்க? ஹாய் மாசிலாக்கா எப்படி இருக்கீங்க? இங்கே எல்லாருக்குமே ஃபீவர் தான், விட்டு விட்டு வருது. என்ன செய்யறது, ஹாஸ்பிட்டல் போயிட்டே தான் இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ரொம்ப ஹாட்டாக இருக்குது. நைட்டெல்லாம் ஏசியை போட்டால் ஃபீவர் வந்துடுது. என்ன செய்கிறது? ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? ஹாய் மசிலாக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம். உங்களுக்கும் ரொம்ப ஹாட்டாக இருக்குமே, கவனமாக இருங்க, கேர்ஃபுல்லாக இருங்க, வெயிலில் ரொம்ப போகாதீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் மாசிலம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? இங்கே வெயில் அனல் குளிர்த்துது. உங்களுக்கு வெயில் ரொம்ப இருக்குமே, கவனமா இருங்க சரியா? சாப்பிட்டீங்களா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் மாசிலம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much அம்மா. சாப்பிட்டீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க ஒழுங்கா சாப்பிடுங்க சரியா? வெயில்ல ரொம்ப போகாதீங்க சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் தெய்வமக்கா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா? உங்க எல்லாருக்கும் ஐ லவ் யூ கொடுங்க. அருணும் அஸ்வினும் அனிதா நம்பாத கிளவி சண்டை இழுத்து விடுது சாங் சூப்பர். எல்லாருக்கும் தேங்க்யூ. தம்பி அனிதா ஐஸ்வர்யா அஸ்வின் காலையில இருந்து யாரும் ஒருத்தரும் வாழ்த்துக்கள் சொல்லவே இல்லை. மனசு வேதனையா இருந்துச்சு. நீங்க எல்லாரும் வாழ்த்து சொன்னதும் ஹாப்பியா இருக்கு. தேங்க்யூ அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கீங்க. ஏன் எங்க அக்காவை எல்லாரும் மறந்துட்டாங்களா? வந்து சண்டை போடுறேன், கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கிறோம். ஐ லவ் யூ சோ மச் அக்கா. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அக்கா. நீங்க எப்பவும் நல்லா இருக்கணும். ஹாய் தெய்வமக்கா எப்படி இருக்கீங்க? பர்த்டேல ஒருத்தரும் வாழ்த்து சொல்லலையா? எல்லாரையும் வந்து அடிக்கிறேன்னு சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக இருங்க. ஹாய்
என்னோட செல்ல தெய்வமக்கா, என்னாச்சு இன்னைக்கு பர்த்டேக்கு ஒருத்தரும் விஷ் பண்ணலையா? அப்படிதான் சில சமயம் என்னோட பர்த்டேயும் எல்லாரும் மறந்துடுவாங்க. ஆனா நான் சொல்லிட்டே இருப்பேன். அத மாதிரிதான் நீங்களும் பாவம் என் செல்லாக்காக்கு காலையிலே கமெண்ட் பண்ணுன்னு இருந்தேன். சாரி அக்கா, பிஸி ஆயிடுறேன். என்ன செய்யறது? நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்ப பார்த்துக்கோங்க. லவ் யூ சோ மச் அக்கா. ஹாப்பியா இருங்க. ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much அம்மா. நாளைக்கெல்லாம் வீடியோ போட முடியுதான்னு தெரியல. டிராவல் நாள் அன்னைக்கு, அதனால பிஸியா இருவோம். அதான் இன்னைக்கு வீடியோ எப்படியாவது போட்டுறணும்னு ஃபீவர் இருந்தாலும் பரவாயில்லன்னு வீடியோ போட்டோம். ஐ லவ் யூ so much அம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியா இருங்க, சரியா? ஹாய் தெய்வம் அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஹாப்பியா இருங்கம்மா. ஐ லவ் யூ so much அம்மா. அஸ்வினி அப்போ உங்க கூட இருக்கான். உங்க பர்த்டே எல்லாரும் மறந்துட்டாங்களா? நான் கோவாக்கு வந்து எல்லாரும் அடிச்சு போடுறேன், சரியா? ஐ லவ் யூ அம்மா. அப்பாட்ட கேட்டேன்னு சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஹாய் நேசமணி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நைஸ் ஸ்டோரி, சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஹாய் அலினி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியாமா? குட் மார்னிங் அத்தா. நைஸ் அனி, நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெரி சாரி, வீட்டுல மதுரைக்கு உடல் நலம் சரியில்லை, ரொம்ப பிஸி, ரொம்ப ரொம்ப சாரி. டைம் கிடைக்கும் போது கமெண்ட் போடுறேன். வாழ்த்துக்கள் ஐசு. அருண், அஸ்வின் தங்கச்சி பாப்பா வர போறாங்களா? ஐ எம் சோ ஹாப்பி. அஸ்வின் சாங் சூப்பர். அனி அம்மாக்கு வேற வேலையே இல்லையா? எதையாவது சொல்லி கொடுத்து குடும்பத்தை பிரிக்கிறதுலேயே இருக்கிறாங்க. ஆல் ட்ரெஸ் சூப்பர் அண்ட் ஃபேமிலி. அதான் அனி, ஐசு, அருண் செல்லம், உங்க எல்லாரையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன். லவ் யூ ஆல் சோ மச். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா. மைனியை நல்லா கவனிச்சுக்கோங்க. உடம்பு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? உனக்கு நேரம் கிடைக்கும் போது கமெண்ட் பண்ணா போதும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா ரெஸ்ட் எடு. ஐ லவ் யூ சோ மச்மா. ஹாய் அல்னி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் பிஸியாக தான் இருக்கிறேன். அதனால எப்படியாவது வீடியோ போடணும், உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லி இன்னைக்கு வீடியோ படுத்திருக்கேன். ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. த்ரோட் பெயினும் ஃபீவரமாக இருக்குது. பரவாயில்ல, நல்லா ரெஸ்ட் எடுங்க, உடம்ப பார்த்துக்கோங்க, அண்ணியை நல்லா பார்த்துக்கோங்க, கவலைப்படாதீங்கக்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது கமெண்ட் பண்ணுங்க. பரவாயில்ல, நான் அந்த மொபைலில் சார்ஜே போடலை, வாட்ஸ்அப்பே ஆன் பண்ணலை. சாரி அக்கா. ஹாய் யாழினி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா, கவலைப்படாதீங்கக்கா. எல்லாம் நல்லபடியாக இருக்கும், அவங்க நல்லபடியாக சரியாயிருவாங்க. லவ் யூ ஸோ மச் அக்கா. நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா, உடம்ப பார்த்துக்கோங்க. டைம் கிடைக்கும் போது கமெண்ட் பண்ணால் போதும் அக்கா. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? நானும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். ஐ லவ் யூ so much அம்மா. இப்போ அத்தைக்கு எப்படி இருக்கு? உடம்ப நல்லா பார்த்துக்க சொல்லுங்க, சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் யாழினி அம்மா, எப்படி இருக்கீங்க? அஸ்வினும் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணா, நீங்களும் அஸ்வினை ரொம்ப மிஸ் பண்ணிருக்கீங்க. ஐ லவ் யூ so much அம்மா. நல்லா உடம்ப பார்த்துக்கோங்க. அத்தைக்கு சரியானது கமெண்ட் பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, சரியா? ஐ லவ் யூ அம்மா. ஹாய் சூசை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அஸ்வின் செல்லம், சாங் சூப்பர், லவ் யூ மை ஸ்வீட் ஃபேமிலி அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் சூசை அங்கிள் ஆன்ட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். எங்க அண்ணனும் நானும் சூப்பரா இருக்கோம். தேங்க் யூ so much. உங்க கமெண்ட் பார்த்து ஹாப்பி ஆயிட்டேன். ஹாய் சூசை அங்கிள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much. ஹாய் குக் வித் மீனா, வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஹாய் பவானி விலாக்ஸ், வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாய் அனிதா அக்கா, அண்ணா, ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்களா? என்னை ஆயா இருந்தாலும் அழுதுகிட்டே இருக்கானா, தினமும் வீடியோ கால் பேசிட்டு இருக்கேன். இப்பெல்லாம் வீடியோ பார்க்க நேரமே கிடைக்க மாட்டேங்குது. சாரி அக்கா. லவ் யூ சோ மச். அனிதா அக்கா சூப்பர், உங்க கோவம் சரியானதான். ஐசக்கா, நீங்க முதல்ல அனிதா கிட்ட சொல்லியிருக்கலாம். அருண் செல்லம், அஸ்வின் செல்லம் சூப்பர். அஸ்வின் செல்லம் பாட்டு செம்ம. அனிதா அக்கா பார்க்க பாவமா இருக்கு. அனிதா அக்காவை ஒதுக்கிற மாதிரி காட்டாதீங்க, பார்க்க கஷ்டமா இருக்கு. ஐ லவ் யூ சோ மச். உமா அம்மானு ஹார்ட் பட்டிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். அனிதா கோவம்லாம் சரியாயிரும். ஐயான் பாவம் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவால. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் ஹாப்பியாக இருக்கோம், கவலைப்படாதீங்க. அனிதா நல்லாவே இருக்கேன். அப்போ ஆவும் ஆயான்னு உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறான்ல, வீடியோ காலில் பேசுங்கக்கா. ஹாய் லட்சுமி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோங்க்கா. ஐ லவ் யூ ஸோ மச் அக்கா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் லட்சுமி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஐயா உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவாளா? ஐ லவ் யூ so much அம்மா. ஹாய் சாந்தி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியம்மா? ஹாய் அனிதாக்கா. இசக்கா, அருஞ்சலாம், அஸ்வின் செல்லம், என்னம்மா பேசுற? அஸ்வின் செல்லம், ஏன் அருஞ்சலம் அப்படி பேச மாட்டேங்கிற? அனிதாக்கா, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். இனி ஒரு 2 நாளைக்கு மாமா கூட பேசாம இருப்பீங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ சோ மச்மா. நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீ எப்படிமா இருப்ப? உடம்ப பாத்துக்கமா. ஐ லவ் யூ சோ மச்மா. பேக் பெயின் குறைஞ்சிருக்கா? நல்லா ரெஸ்ட் எடுமா.
ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம்க்கா. டேக் கேர் அக்கா, உடம்ப பார்த்துக்கோங்க. ஹாய் சாந்தி அக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்ப பார்த்துக்கோங்க, கவலைப்படாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்கக்கா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? I love you so much அம்மா. ஹாய் சாந்தியம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். நீங்க உடம்ப பாத்துக்கோங்க, சரியா? I love you so much அம்மா. ஹாய் தமிழரசு அண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி நைஸ்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இன்னைக்கு எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். பாய். எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம எல்லாரும் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு